ஓகே பேச யாராவது யாரும் ஃபீனோவா இது பொண்ணு இது வந்துட்டு ஐ எம் ஃபீனோ ஹவ் ஆர் யூ என்னடா அது உடனே ரிப்ளை வந்துருச்சு இது பிரிசா ஃப்ரம் டிடிபி அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸா ஓ பார்ட் டைம் ஜாபா இது ரிவ்யூ போடலாமா காசு சொல்றாங்க இது நல்லா இருக்கே ரத்த கொதிப்பு சொல்றா நல்லவனே எங்க இருக்க மாமே நான் இப்பதான் தாஜ்மஹால்ல இருந்து வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து நிக்கிறேன். நீ எங்க இருக்க? நானா இப்பதான் புது நாள் குத்த வச்சு உட்காந்துருக்கேன் வரியா? சும்மா கதை விடாத. வெட்டியா வீட்டுல தானே இருக்க? இது வெட்டியா இருக்கனா மேன் வேலை பார்த்துட்டு இருக்க மேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். என்னது வேலையா? ஆமாண்டா இப்பதான் ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுச்சு ஏதோ ரிவ்யூ போட்டு காசு கொடுக்குறாங்களாம் அதான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணு இப்படிதான் மெசேஜ் அனுப்பி ஊர்ல இருக்க காசெல்லாம் உஸ்கோ பண்ணிட்டு இருக்காங்க. உன் காசு ஒரு நாள் புஸ்கோ ஆகும். அப்ப நான் பேசிக்கிறேன். ஏண்டா வாய்க்காம வந்தது நல்லா வார்த்தையா வராதடா. சீ வை போனேன். ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி காசு புஸ்கோ பண்ணிடுவாங்களோ அதுக்கா என்னடா கணக்கு பேச்சு உட்காந்து இருக்க மொத்தமா போயிடுச்சா? இது மொத்தமா போச்சா வந்துடுச்சுடா. என்னடா 150 ரேட்டே இருக்கு. டேய் நான் உன் ஃப்ரெண்டு தான்டா, என்னையும் கொஞ்சம் ஒரு பேர் சேர்த்து விட்றா. சரிடா கையா மொத்தம் 21 டாஸ்க் இருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் உன்னை ரெஃபர் பண்ண முடியும். எனக்கு டைம் இருந்தால் உன்னை ரெஃபர் பண்ணுறேன் வெயிட் பண்ணு. டேய் ஆனத்தில் ரொம்ப ஆடாதுடா. டேய் அதுக்கெல்லாம் ஒரு முதல் ராசி வேணும்டா. பார்த்தியா பேசிட்டு இருக்கும்போது 50 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு. என்னடா மூஞ்சி காஞ்சிச்சு? இதுவும் மெர்ச்சன்ட் டாஸ்க் தான் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன்டா ஏற்கனவே. டேய் வாய வைக்காதடா. நான் ஒரே கால் பண்ணுறேன். ஹலோ மேடம். ஹலோ சொல்லுங்க சார். ஏதோ மெர்ச்சன்ட் டாஸ்க்னு போட்டிருக்கு மேடம். அப்படின்னா என்ன? ஆமாங்க சார், இது உங்களோட எக்ஸ்ட்ரா இன்கம்காக கொடுத்துருக்க டாஸ்க். நீங்கள் இப்போ பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குமே ஜஸ்ட் 50 rupees தானே சார் ஏர்ன் பண்ணுறீங்க. ஆனால் இந்த மர்ச்சன்ட் டாஸ்கில் 5000 10,000 வரை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் 1 hourக்குள்ளேயே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் சார். 1 hourலையா மேடம்? இது நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் வெறும் ரிவ்யூ பார்த்தாலும் முடியாதா? நோ சார், அப்படி பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட் 1000 rupees மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பணம் உங்ககிட்ட வந்துடும். இதுக்கு நாங்கள் கேரண்டி. சரி ஓகே மேடம். என்னடா என்னவா? இது ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா ஒரு மந்த்ல 1300 வந்துடும் மாட்டா. அப்புறம் இது வாய வைக்கல தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். மாட்டிக்கினாரு ஒருத்தர் தானா நானா. இது வேணா பணக்காரன்டா. நான் தாம பாதப்பட்டா ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சரி அவங்களுக்கு கால் பண்ணுவோம். அதான் மேடம். மேடம் இந்த லாஸ்ட் டாஸ்க்ல ஏதோ ஒரு சப் டாஸ்க்னு வருது அப்படின்னா மேடம்? எஸ் சார், லாஸ்ட் ஹாரில் 2 சப் டாஸ்க் இருக்குது. அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் 2 மடங்காக அதிகமாகும் சார். 2 மடங்கா? ஓகே மேடம் நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் சிம்பிள். அந்த சப் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண நீங்கள் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். அதோட ப்ராஃபிட் இமிடியேட்டாக உங்களுக்கு 15,000 ரூபாய் கிரெடிட் ஆயிரும் சார். மேடம் 10,000 ரூபாயா? இது மொத்தமாகவே அவ்வளோதான் மேடம் இருக்கும். சார் டோன்ட் வரி, இப்போ வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற டாஸ்க்கை தானே அசைன் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்காக. ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 1 ஹவரில் ரிட்டர்ன் எடுக்க போகிறீங்க. உங்கள் ப்ராஃபிட்க்கு நாங்கள் கேரண்டி. இல்லை மேடம் ஆக்சுவலாக அது வந்து சார் நீங்கள் பணத்துக்காகலாம் பார்க்காதீங்க சார். டைம் போயிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமாக அமௌண்ட் பிளாக் பண்ணணும். ஓகே மேடம் நான் உடனே அனுப்புகிறேன். சப்டாஸ்க் 1 கம்ப்ளீட்டடு. கண்டினியூ டு சப்டாஸ்க் 2. ஐயோ உங்களுக்கு காசு இல்லையே. எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க சார், டைம் போயிட்டு இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையாவது கேட்டு பாருங்களேன். சரி மட்டும் கேடு மச்சான் உங்களோட 10,000 இருக்கும். இது 10,000 ரூபாவா? இன்னும் அடம் சார், நீங்களே என்கிட்ட பணம் கேட்குறீங்க.
டேய் கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுதா குரா? மச்சான் மந்த்லி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நிறைய செலவு இருக்கு மச்சான். 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 15,000 ப்ராஃபிட் கிடைக்கும் சார். டேய் நீ 10,000 கொடு, நான் உனக்கு 1 மணி நேரத்தில் 13,000 தரேன். சரி ஏதோ சொல்கிறேன், அனுப்புடா. பண்ணிக்கிறேன்டா பாரு. சரி ஓகேடா. மேடம். எஸ் சார். மேடம் ஏதோ டைம் முடிஞ்சுட்டு டாஸ்க் ஃபெயிலிங் வருது மேடம். எஸ் சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டைம் முடிஞ்சிருச்சு சார். ஐயோ மேடம் என்னோட பணம்? சார் ப்ளீஸ் பேனிக் ஆகாதீங்க, உங்கள் பணம் நம்ம பேனரில் தான் இருக்குது. சப்டாஸ்க்கை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓ அப்படியா? தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம். அண்ட் அதுக்கு மட்டும் இனிஷியேஷன் ஃபீஸாக 5,000 மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேடம். 5,000 ரொம்ப கஷ்டம் மேடம். 10,000 என் ஃப்ரெண்டுக்கு தான் மேடம் வாங்கினேன். சார். டோன்ட் வரி சார், அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் ஆட் ஆகும். மேடம் இல்லை மேடம், இமீடியட்டாக 5,000னா. சார் நீங்கள் ஜஸ்ட் 5,000க்காக பார்க்குறீங்க, பட் நான் உங்களோட டோட்டல் 45,000 ரூபாய்க்காக பேசிகிட்டு இருக்கேன் சார். அப்படிங்களா? சரிங்க மேடம். மச்சான் ஒரு 5,000 இருக்குமாடா? மேடம் ஏதோ சப்டாஸ்க் எரர் வருது மேடம். சார் 45,000 ரூபாயை ஒரு நியூ எம்ப்ளாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால கொஞ்சம் எரர் ஆகுது சார். ப்ராசஸிங் ஃபீ மட்டும் ஒரு 5,000 பே பண்ணால் போதும் சார். அப்போ ஒரு 10,000 தானேப்பா மேடம்? உங்கள் ப்ராஃபிட் இப்போ 4 மடங்கு அதிகமாயிருக்கும் சார். ஜஸ்ட் அந்த ரிலீசிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் சார். உங்களோட அந்த சேஞ்சஸ்ல அது கொஞ்சம் அழகு வச்சு. டேய் மச்சான், நான் வெளியே இருக்கிறேன், நான் அப்புறமா கூப்பிட்டா? டேய் என்னடா எல்லாத்தையும் கடன் கேட்டுட்டு இருக்க, என்னதான் ஆச்சு? தம்பி அவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட இருக்காதுப்பா. இதுக்கு மேல என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. பாஸ் 80,000 வர உடனே போட்டா, இப்போ 1 lakh லோனை இவ்வளோ டிலே பண்ணுறான். Then it's game over. அடுத்து அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, இப்படி போய் ஏமாந்துட்டான், அவ்வளோதான். பாஸ் நம்மளை ரீச் பண்ண ட்ரை பண்ணா? டேய் மச்சான் அவன் ஃபோன் நம்பர் இருக்கு மேடம். அப்படி ஒன்று இருந்தா தானே. டெலிகிராம்ல கான்டாக்ட் நம்பர் இருக்காது. அப்போ உடனே வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி பாருடா. இது ஃபாரின் நம்பர்டா, போகலடா. டேய் லூஸ், அதே இப்பதான் பாக்குறியா? ஐயோ பாவம். இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? சரிவா போலீஸ்க்கு போனா? வாய்ப்பில்லை ராஜா. பயமா இருக்குடா. மாடு மாதிரி வளர்ந்துருக்க, அறிவில்லை, இப்படி ஏமாந்துருக்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா கேட்டுருவாங்க, ரொம்ப பயமா இருக்குடா. என்னடா? சரி கம்பெனி பேரஸ்னா சொல்லு, கூகுள் மேப் பண்ணி பார்க்கலாம். கடல்லையே இல்லையாமா? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்களா இப்படி சும்மா பணம் வருதுன்னு? யோசிக்கலடா, ஏன்னா பணம் தர ஆசை அவங்க யோசிக்கணும். டேய் எங்க மாமா கிட்ட சொல்றான், அவர் தான் ஏரியா தெரியாதுல்ல. எவ்வளோ பெரிய மயிரா இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் வி ஆர் இன் டார்க். அப்புறம் இந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறதில்ல, அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்னென்னா அவர் குடும்பத்தில் என் வானத்தை வாங்கிட்டு வர்றான், எப்படா என்ன மட்டம் தரலாம் இருக்கானுங்க. இப்பெல்லாம் கையில கேமரா எடுத்தவெல்லாம் மீடியாங்கிறான். ஒருவேளை மீடியாவுக்கு போலாமா? ஃப்ரெண்டு ஒருத்தன் அதுல இருக்கான்டா. அங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஊருக்கே தெரியணுமா நான் ஏமாந்துட்டேன், முட்டாள்னு கீழே கம்மன் அசிங்கமாக திட்டுவானுங்க. எல்லாத்தையும் தாண்டி இது பெரிய இஷ்யூவா ஆக்கணும். நினச்சா பண்ணலாம், ஆனால் அவனால் நினைக்க கூட முடியாது. ஏன்? ஏன்னா நம்மளை காப்பாற்ற அங்கே ஒருத்தர் இருக்கான். நம்ம எம்ப்ளாயா? இல்லை, அவன் ஃப்ரெண்டு. வாட்? ரெஃபர் பண்ணால் 10,000 கமிஷன்னு எதுக்கு சொல்கிறது? நீ எப்படியே நாசமா போ. எல்லாம் போச்சுன்னா எவனும் நம்மளை தேட மாட்டான், சேர்த்து விட்டவனை தான் தேடுவான். என்கிட்ட வாங்க 10,000 மட்டும் கொடுறா. ஒருவேளை சைபர் கிரைமுக்கு போயிட்டான்? சைபர் கிரைம்? ஒருவேளை போயிட்டானா நமக்கு சங்கதான். அறிவியல் வளர்ந்துட்டு இருக்கிற இந்த யுகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற குற்றங்களும் அது ஏற்படுத்துகிற தாக்கமும் அறிவியலோடு சேர்ந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது.
கார்டு மேலே இருக்க 14 நம்பரில் ஆரம்பித்து இப்போ ஜஸ்ட் ஒரு லிங்கை தொட்டால் போதும் எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை சுற்றி நிறைய சைபர் கிரைம்ஸ் தினம் நடந்துகிட்ருக்கு. ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் சைபர் கிரைமோட ஆரம்ப புள்ளி. காசு சுலபமாக கிடைக்கும் அப்படின்னா இங்கே எல்லாருமே கோடீஸ்வரங்க தானே. ஆனால் நிதர்சனம் அப்படி இல்லை. அதனால இந்த மாதிரி யாராச்சும் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசை திருடணும்னு முயற்சி செஞ்சா, இல்லை ஒரு வேளை திருடிட்டா, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் சைபர் கிரைம் நம்பர் 1930 1930. அதுக்கு கால் பண்ணுறது மட்டும்தான். சரியான நேரத்தில் நம்ம கொடுக்குற ஒரு புகார் நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி நிறைய பேர்த்த காப்பாற்றும்.